குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு சேஜ் யசோதாம்மா வீட்டுக்கு போனான். யசோதாம்மா கேட்டா, உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கட்டும்னு. அந்த சேஜ் சொன்னால், நானே சமைக்க போகிறேன், பாயசம் பண்ணுறேன்னு. யசோதாம்மா பாயசம் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா. அந்த சேஜ் பாயசம் பண்ணிட்டு அதை சாமி முன்னாடி வச்சுட்டு ப்ரே பண்ணினா கண்ணை மூடிண்டு. ஹி செட், காட், நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு எனக்கு பிரசாதமாக கொடுங்கோன்னு. கண்ணை திறக்கறச்சேல குட்டி கிருஷ்ணன் பாயசத்தை குடிச்சிருந்தான். அந்த சேஜ் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டா. யசோதாமாவை கூப்பிட்டு கேட்டா, ஏன் கிருஷ்ணன் இப்படி பண்ணுறான், நான் மறுபடியும் பாயசம் பண்ணுறேன்னு. யசோதாமா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்தா. மறுபடியும் அந்த சேஜ் பாயசத்தை பண்ணி முடித்தோன்னே சாமி முன்னாடி வச்சா. கண்ணை மூடி கண்ணை திறக்கறச்சேல மறுபடியும் கிருஷ்ணன் பாயசத்தை குடிச்சிருந்தான். அந்த சேஜ் வாஸ் வெரி ஆங்க்ரி அண்ட் அப்செட். வீட்டை விட்டே போயிட்டா. யசோதாமா கிருஷ்ணன் கிட்ட கேட்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு. அப்போது கிருஷ்ணன் சிரிச்சுட்டு சொன்னான், அம்மா, நான் ஒன்றுமே பண்ணல, அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமாக கொடுக்க சொன்னான்னு. அதை கேட்டோன்னே யசோதாமா போய் கிருஷ்ணாவை கட்டிண்டா. அந்த சேஜ் கொஞ்ச நேரம் கழித்து ரியலைஸ் பண்ணினா அவர் பண்ண மிஸ்டேக் என்னன்னு. மறுபடியும் கிருஷ்ணன் கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு அவனை ஹக் பண்ணிண்டா. காட் நம்ம முன்னாடி எப்போ வேணாலும், எங்கே வேணாலும், எப்படி வேணாலும் வரலாம். நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பிளெஸ் பண்ணுறதுக்கு. அவர் தான் வந்திருக்காருன்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கும் அவரோட கிரேஸ் வேணும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.